ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டான்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸோட பார்ட் 6. இதில் வந்து அடுத்த ஸ்டேட்ஸோட டான்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மோட்டிவேஷன் தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து இந்த வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டேட் வந்து மிசோரம். இந்த மிசோரம் இந்த பேர் வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ராம். மிசோரம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ராமோட கதை. அதுக்கப்புறம் மிசோரமோட கேபிட்டல் என்னது? ஐஸ்வால். அப்போது இது வந்து ஐஸ் வைக்கிற கதை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐஸ் வைக்கிற கதை. யாருக்கு ஐஸ் வைப்பாங்க? மிஸ்ஸஸ் ராமுக்கு யாருக்கு ஐஸ் வைப்பாங்க? ராமுக்கு தான் ஐஸ் வைப்பாங்க. என்ன ஐஸ் வைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு பார்த்தோம்ல சில சென்டென்ஸ் வச்சு கதை இல்லாமல், அது மாதிரி இதுலேயும் கதை இல்லாமல் மிஸ்ஸஸ் ராம் வந்து ராம் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, சங்கடங்கள் எல்லாம் கொடுத்த என்னை செல்லமாக மன்னித்து சேர்ராச்சலம் விடு பார்த்துக்கலாம். சேர்ராச்சலம் விடு பார்த்துக்கலாம் என்று கூறும் உன் மனதிற்குள்ளும் வாழ்கிறேன். இப்படிக்கு மிஸ்ஸஸ் ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சங்கடங்கள் எல்லாம் கொடுத்த என்னை செல்லமாக மன்னித்து சேர்ராச்சலம் விடு பார்த்துக்கலாம் என்று கூறும் உன் மனதிற்குள்ளும் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, மிஸ்ஸஸ் ராம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மிஸ்ஸஸ் ராம் அப்படிங்கிறது மிசோரம் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சங்கடங்கள் எல்லாம் அப்படின்னு இருக்குது. நான் அதை வந்து சங்கடங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். அடுத்தது சங்கடங்கள் எல்லாம் கொடுத்த என்னை செல்லமாக. ஃபஸ்ட்டு சங்கடங்கள் எல்லாம், அடுத்து செல்லமாக அப்படின்னா செல்லமாக மன்னித்து. அப்போ மன்ச் அப்படின்னு இருக்கு. அப்போ மன்னித்து சேர்ராச்சலம் பார்த்துக்கலாம் என்று கூறும் உன் மனதிற்குள்ளும் வாழ்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? மிஸ்ஸஸ் ராம் வந்து ராம் கிட்ட சொல்கிறாங்க, சங்கடங்கள் கொடுத்து என்னை செல்லமாக மன்னித்து சேர்ராச்சலம் விடு பார்த்துக்கலாம் என்று கூறும் உன் மனதிற்குள்ளும் வாழ்கிறேன். ஓகே, அப்போ மிசோரமோட டான்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சங்கடெல்லாம், செல்லாம், மஞ்ச், குலாம், சேரா, செல்லாம். ஓகே, அப்போ இந்த செல்லாம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னாலே மிஸ்ஸஸ் ராம் ஞாபகம் வந்துடணும். அப்போ மிசோரம் தான் அந்த ஸ்டேட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? இந்த வரிகள், பொன்மொழிகள் இல்லை மொக்கையான டைலாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் என்னது அப்படின்னா நாகாலாண்ட். அந்த பேர்லேயே நாகா அப்படின்னு இருக்கா. அப்போ இது வந்து பாம்பு கதை. அலையோட்டு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அலையோட்டு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும். பாம்புகள் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் தோட்டத்தில் வந்து இருக்கும். மூங்கில் தோட்டத்தில் தான் வந்து இந்த பாம்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ பாம்புகள் இருக்குது அப்படின்னாலே, அந்த பாம்பு கடிச்சதுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்கள்ல. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த பாம்பு கடிச்சதுன்னா உடனே காப்பாற்றுறதுக்கு. ஒருத்தவங்க வந்து ரங்கம்மா, இன்னொருத்தர் வந்து சங்கையா. ரங்கம்மா, சங்கையா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அப்போ 2 பேர் ஒரு இடத்துல மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க சரியாக பார்க்குறவங்களாகவும் இன்னொருத்தவங்க சரியாக பார்க்காதவங்களாகவும் இருப்பாங்க.
அதில் இந்த சங்கையாவை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொங்கி ஐயா இவர் சரியான சொங்கி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொங்கி ஐயா இவர் சரியான சொங்கி ஐயா, ஒரு பேச்சு மட்டும்தான், வேலையெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்றாங்க. இதே ரங்கம்மாவை பற்றி கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து பேசலாம் மாட்டாங்க, அவங்க ஃபுல்லாக செயல் தாங்க, எப்போ போனாலும் உடனே காப்பாற்றிடுவாங்க. ஆனால் சங்கையா வந்து சொங்கி மாதிரி பொறுமையாக தான் பண்ணுவார், உடனே வந்து பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அலையாட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பாம்புகள் அதிகமாக வரும். எங்கே பாம்புகள் இருக்கும் அப்படின்னா மூங்கில் தோட்டத்தில் தான் வரும். ஒருவேளை அங்கே போய் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க, ரங்கம்மா சங்கையா. சங்கையா வந்து எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டார், அதனால் அவர் வந்து சொங்கி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கம்மா வந்து பேச்செல்லாம் கிடையாது, செயல் தாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அலையோட்டு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பாம்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா மூங்கில் தோட்டத்தில், பேம்பு, அங்கே வந்து ரங்கம்மா சங்கையா அப்படின்னு 2 பேர் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. அதில் சங்கையா வந்து எப்படி இருக்குன்னா சரியான சொங்கையா அப்படின்னாலும் சொங்கையா. அடுத்தது ரங்கம்மா வந்து செயல்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செயலாங். செயல்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லி செயலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாகாலாண்டோட டான்ஸஸ் என்னென்ன அப்படின்னா அலையோட்டு, பேம்பு டான்ஸ், அதுக்கப்புறம் ரெங்கம்மா, சங்கை, சோங், செயலாங், இதெல்லாம் வந்து நாகாலாண்டோட டான்ஸஸ். ஓகே, அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட் வந்து ஒரிசா. ஓகே, ஒரிசாக்கு வந்து ஓஆர்எஸ் ஸ்டோரி. ஓகே, ஓஆர்எஸ் ஸ்டோரி. இதில் ஓஆர்எஸ் அப்படின்னா ஒரிசாவின் ராணப்பா ஸ்டோரி. அதான் ஓஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரிசா ராணப்பா ஸ்டோரி. இந்த ராணப்பா அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஒரிசாவில் குமூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார். ஓகே, குமூர் அந்த ஊரோட பேர். அந்த குமூர் அப்படிங்கிற ஊரில் ராணப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ராணப்பா வந்து ஒரு தந்திரி வந்து பார்க்குறாரு. ஓகே, தந்திரி அப்படின்னா ஒரு மந்திரவாதி அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, ஒரு தந்திரி வந்து பார்க்குறாரு, ஒரு முனிவர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த தந்திரி அப்படிங்கிறவர் இந்த இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட நான் உங்களுடைய கர்ம வினை பற்றி பேச போகிறேன், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான கர்ம வினைகளை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இந்த தாழ்க்கை அதாவது வாழ்க்கையை தான் அப்படி சொல்கிறார். ஓகே, வாழ்க்கையை வந்து தாழ்க்கை அப்படின்றார். உங்களோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா பகையை நினச்சதாகவே இருக்கும். என்னோட எதிரி என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி உங்களோட எதிரியை நினச்சிட்டே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக போகிறீங்க. பகையை நினச்சிட்டே தான் இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடியில் புரளுவீங்க. ஓகே, கோடியில் புரளுவேன். ஓகேவா, உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கோடியில் புரள்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட எதிரியை பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் என்ன பண்ணிடுவான், அவன் ஜெயிச்சிருவான் என்னை விட, இல்லை அவன் என்ன வந்து ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லி இதை தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் உயிர் இருக்க வரைக்கும் தான் இது எல்லாமே. உயிர் போச்சுன்னா சாவு தான், அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை அவர் சொல்கிறார். ஓகேவா, இப்போ ஒரிசா அப்படின்னா ஓஆர்எஸ் ஸ்டோரி, ஒரிசாவின் ராணப்பாவோட ஸ்டோரி. இந்த ராணப்பா அப்படிங்கிறவரை குமூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. அவர் வந்து தந்திரி ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களோட கர்ம வினைகள் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களோட இந்த தாழ்க்கை அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது பகையை நினச்சி இருக்கும். நீங்கள் கோடியில் புரளுவீங்க, ஆனால் உயிர் போச்சுன்னா இது எதுவுமே இல்லை, உங்களுக்கு சாவு தான் அப்படின்றார். இப்போ ஃபஸ்ட்டு ராணப்பா அப்படி அவரோட ஸ்டோரி தான் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஒரிசாவில் ராணப்பா அவங்களோட ஸ்டோரி. இப்போது அதுக்கப்புறம் அந்த எந்த ஊரில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் குமூர் அப்படின்னு சொன்னோமா, குமூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கார். அவரை தந்திரி ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. அவர் வந்து இவரோட கர்மாவை பற்றி பேசுகிறார், கர்ம வினைகளை பற்றி சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், தாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுறாரு. வாழ்க்கைக்கு பதிலாக தாழ்க்கை அப்படின்னு சொல்லி டங் ஸ்லிப்பாகி சொல்லிடுறாரு, தாழ்க்கை அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, பகையை நினச்சதாக தான் இருக்கும், எதிரியை நினச்சிட்டே இருப்பீங்க, பகா நினச்சா. ஓகே, பகையை நினச்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கோடியில் புரளுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ கோட்டி பூவா. ஓகே, கோடியில் புரளுவா, அதுதான் வந்து கோட்டி பூவா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது மா உயிர் பச்சாவ் அப்படின்னு இருக்கும். இதில் மா அப்படின்னா நான், ஓகே, என்ன சொல்கிறேன்,
ஓகே, மை என்னுடைய அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. மா, யூஆர் உயிர், பாச்சுனா என் உயிர் போச்சுன்னா சாவு, சாவு தான். என் உயிர் போச்சுன்னா சாவு தான். ஓகேவா, அதுதான். இப்போது ஓஆர்எஸ் ஸ்டோரினா என்னது, ஒரிசால ராணப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு தந்திரி ஒருத்தர் பார்க்குறாரு குமூர் அப்படிங்கிற இடத்துல. அவர் கர்ம வினை பற்றி சொல்கிறாரு. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பகை நினைஞ்சதாக இருக்கும், கோடியில் பொருள் வைங்க, ஆனால் உயிர் போச்சுன்னா சாவுதான் அப்படின்றாரு. ஓகே, அப்போ அதுபடி இந்த டான்ஸஸில் நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா ஒரிசாக்கு வந்து ஒரிசால ராணப்பா. ஓகே, ராணப்பா ஒரு டான்ஸு. அதுக்கப்புறம் தந்திரி. அதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்னா குமூர், குமூர் டான்ஸ். கும்முரு டப்பர் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கா, அந்த பாட்டு அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாழ்க்கை, கர்ம வினை, பகை நினச்சிருக்கோ, கோட்டியில் பொருளுவேன், உயிர் போச்சுன்னா சாவு தான். ஓகே, இது வந்து ஒரிசாவோட டான்ஸஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.